பேர் என்னப்பா? டூரிஸ்ட் ஃபேமிலி சார். இந்த படத்தில் வந்து லைக் இந்த உங்களோட போலீஸ் கேரக்டர் ராகவன் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? வேட்டையாடு விளையாடு ராகவன் அந்த கேரக்டர் சொல்கிறாங்களோ அதுதான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் அபி 24 இயர்ஸ் ஆகுது சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருந்துச்சு சார்? எடுத்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுது, எப்படி நம்பிக்கை வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சாப்புல சொல்லும் பொழுதே தெரிஞ்சிச்சு அந்த எனர்ஜி வித் பேஷன், அந்த கிளாரிட்டி, நரேட் த ஸ்டோரி இருக்குல்ல, அது போதும். நான் வந்த சீனே கம்மி சீன். ஸோ நான் டப்பிங் பண்ணும்பொழுது வி என்ஜாய்டு தட். யோகி பாபுமே எல்லா சீனுக்கும் கவுண்டர் போடுவாங்க. எனக்கு அவர் போட்டு படத்தில் இல்லாத ஒரு கவுண்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன போட்டில் வந்தாங்களோ அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் எந்த ஊர்? கேரளாவா அப்படின்னா இல்லை பாலக்காடு. நான் கேரளான்னு நினச்சேன். அப்போ அதுக்கு ஒன்று போட்டாப்புல கவர்மெண்ட் தேவையில்லாமல் ஒரு ஸ்டாரை வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா. நான் அவுட்டு போகும்பொழுதே சிரிச்சுட்டு தான் போனேன். அங்கே இருக்கிற எல்லாருமே சிரித்தோம். டீலக்ஸ் அந்த வெள்ளியின் கேரக்டர் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து கெட்டவர்னு தெரியுது, திடீர்னு நல்லவராக மாறிடுவாரோ, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் தியாகராஜ குமார் சார் வந்து வேற லெவலில் எழுதியிருப்பாரு. எப்படி சார் யோசிக்கிறாரு? அவரோட ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஹே காய்ஸ், திஸ் மீ விஜய் தனுஷ். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெசடைல் பெர்ஃபார்மர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஆப்ட் ஆகி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆக்டர் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம். பகவதி பெருமாள் என்கின்ற பக்ஸ் ஓகேவா சார்? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. பக்ஸ் ஓகேவா இது சார்? பக்ஸ் தான். பக்ஸ் ஓகே. பகவதி பெருமாள் சார் அது அப்பா அம்மா வச்ச பேர், அஃபிஷியல் நேமு. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பக்ஸ். நானும் பக்ஸ் கூப்பிட்டு ப்ளீஸ். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஒரு எல்லாருமே வந்து தேட்டரில் போயிட்டு ஒரு ஆனந்தமாக, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற மாதிரி எல்லாருமே அந்த கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சார் இந்த படத்தில் வந்து லைக் இந்த உங்களோட போலீஸ் கேரக்டர் ராகவன் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? லைக் வேட்டையாடு விளையாடு ராகவன் அந்த கேரக்டர் சொல்கிறாங்களோ அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஐகானிக்கான கிளாசிக் ஐகானிக் கேரக்டர். அது எங்க டைரக்டர் பண்ணது. கமல் சாரோட தீவிர ஃபேன் கௌதம் சார். ஸோ அதை வச்சுட்டு அதான் அது ஒரு ஃபன். ஓகே, டைரக்டர் சொல்றப்ப அந்த மாதிரி தான் சார், அந்த மாதிரி ஒரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, பட் இது வெரி ஆப்வியஸ். இது வந்து நான் தமிழ்காரன் அப்படின்னு சொல்றது தேவையில்லை. வெரி ஆப்வியஸ். சூப்பர் சார். அது டேரக்டர் சொல்கிறப்போ உங்களுக்கு என்னவா இருந்துச்சு சார் அந்த கேரக்டர்? நீங்கள் அதில் வந்து என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணி லைக் ஏதாச்சும் நீங்கள் அதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கீங்களா சார் ஏதாச்சும் இந்த கேரக்டருக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி இதுலையும் ஆட் ஆன் பண்ணிச்சு. நிறைய விஷயம் அபி வந்து க்ளீனாக டெலீட் தான் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அது நல்லதுன்னு சொல்லுவேன், கரெக்டுன்னு சொல்லுவேன். படம் ஓடிட்டு இருக்கிறனால மட்டும் கிடையாது, அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது. நான் பிஃபோர் ரிலீஸே பார்த்தேன். 28 போட்டாங்களா ப்ரெஸ் ஷோ, அதில் பார்த்தேன். எனக்கு அப்போவே தோணுச்சு கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. இப்போ யோகி பாபுமே எல்லா சீனுக்கும் கவுண்டர் போடுவாங்க. அவரோட ஸ்ட்ரென்த்தே அதுதான் இல்லையா? எனக்கு அவர் போட்டு படத்தில் இல்லாத ஒரு கவுண்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எப்படின்னா அவங்க என்ன போட்டில் வந்தாங்களோ அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் எந்த ஊர்? கேரளாவா அப்படின்னா இல்லை பாலக்காடு. நான் கேரளான்னு நினச்சேன். அப்பா அதுக்கு ஒன்று போட்டாப்புல அது சீன்ல இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் கவுண்டர் என்ன போட்டாருன்னா கவர்மெண்ட் தேவையில்லாம ஒரு ஸ்டாரை வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாப்புல. நான் அவுட்டு போகும்பொழுதே சிரிச்சுட்டு தான் போனேன். ரைட்டுங்களா? அதை கமெண்ட் கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சோம். பட் ஃபார் சம் ரீசன் படத்துக்கு அது அபி வந்து வேணான்னு வச்சு எடுத்திருக்காப்புல. தட்ஸ் ஓகே. இப்போ நான் என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்க வேணாம், பொண்ணு கோவத்தில் ஃபோனை கொடுத்துட்டு போவோம். உன்னை பொத்ததுக்கு இந்த ஃபோன் தான் மிச்சமா அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. ரைட்டா? ஆனால் அது ஒரு பாயிண்ட் அதிகமாகிடுச்சு. அவே தான். ஓகே. அது காமெடி பண்ணணும்னு காமெடி பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணது வந்து அவன் வந்து ஃபோனை வாங்கி அந்த ஃப்ரெண்டு பேரை சொல்லி நீ யான்னு கேட்பல அப்படின்னு பண்ணல. அது நான் இம்ப்ரூவைஸ் பண்ணது. ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். எது தேவையோ அதை வச்சுக்கிட்டாப்புல, எது அந்த மூடுக்குள்ள அந்த லிமிட்டுக்குள்ள இருக்குதோ அதை வச்சுக்கிட்டா தட்ஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் அபி 24 இயர்ஸ் ஆகுது சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருந்துச்சு சார்? எடுத்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? இல்லை லைக் வந்து வாட் மேட் யூ டு சூஸ் திஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி? எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுது, எப்படி நம்பிக்கை? எஸ், எனக்கு வந்து நான் மீட் பண்ணலை. ஏன்னா நான் ஐ வாஸ் ட்ராவலிங் பிட்வீன் ஹைதராபாத் இங்கேயும் ஒரு படத்துக்கு.
ஸோ அப்போ வந்து ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு ஜூம் மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வந்து உட்காந்த கதை சொல்ல ஆரம்பிச்சாப்புல ஜூமில். சொல்லும் பொழுதே தெரிஞ்சிச்சு அந்த எனர்ஜி, ஓகே, வித் பேஷன், அந்த கிளாரிட்டி, ஹி நரேட்ஸ் த ஸ்டோரி இருக்குல்ல, அது போதும். அண்ட் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, $1 மில்லியன் ஸ்டுடியோஸும் எம்ஆர்பியும் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கதையை சூஸ் பண்ணுறாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக, ஐயா சக்ஸஸே இல்லை. குட் நைட்லேயே அது உங்களுக்கு தெரியும். எஸ், குட் நைட். இந்த குட் நைட் கதையை நீங்கள் வெளியில் போய் சொன்னால் அதை வந்து யோசிப்பாங்க, மணிகண்டன் இல்லாமல் வேறு ஆர்டிஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. நான் இந்த கதையில் என்ன பண்ணுறேன், ஒன்றுமே இல்லையே, நெகட்டிவ் மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரல, அதில் இருக்குது. எஸ், அதான் குட் நைட் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சுல, இட் டிசர்வ் தட். எஸ். ஸோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. நான் கதை கேட்கும் பொழுது எனக்கு அந்த வைப் இருக்குல்ல, அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. எங்களுக்கு தெரியும் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒருவேளை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து அதை பெருமையாக சொல்கிறோம், ஆனால் இது வந்து கிரிஞ்ச் மூவிடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தெரியல. பட் படம் பார்க்கும் பொழுது, ஏன்னா நான் வந்த சீனே கம்மி சீனு, ஸோ நான் டப்பிங் பண்ணும் பொழுது வி என்ஜாய்டு தட். வி என்ஜாய். இன்ஜினியர் கூட விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, அது சில படங்களில் மட்டும்தான் அமையும். அப்படி பண்ணிட்டு படம் பார்க்குறேன்ல, படம் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி கிளவர் மூவி. கிராஃப்ட் வைஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பீக் அடிக்குது. நீங்க சந்தோஷத்துல அழுவீங்க, அடுத்த செகண்ட் சிரிக்க வச்சிருவாப்புல, அடுத்த செகண்ட் அடுத்த எமோஷன் போயிடும். எதுவுமே அங்கேயே இல்லை. ஒரு காமெடினா காமெடி அப்படி கிடையாது. ஸோ அது ஒரு டெக்னிக்காக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். ஆனால் அபிட்ட லைக் ஜென்ரலாக பேசுகிறப்பையும் சொன்னாங்க வந்து லைக் இன்டர்வியூஸ் பார்க்குறப்பையும் என்ன தெரிஞ்சுன்னா, பர்பஸ்ஃபுல்லாகவே ஒரு செட்பேக் வச்சு அதை அந்த சீனை வந்து அடுத்து கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. லைக் ஒரு டேரக்டராக இருக்கப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? லைக் நம்ம கற்றுக்க முடிஞ்சா, இல்லை லைக் நீங்கள் எப்படி சார் அதை அப்ரோச் பண்ணீங்க? அந்த ஐயா நான் வந்து ஐலி படத்தில் வந்து ஐலியோட வெப் சீரிஸ் இருக்குல்ல, ஐலி, அதில் ஒர்க் பண்ணும் பொழுதும் சரி, அந்த ஸ்கிரிப்டெல்லாம் நான் முன்னாடியே படிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து அதில் வந்து கணக்குவாத்தியார் ரோல் நான் தான் பண்ணியிருக்கணும். எனக்கு அப்போ துணிவு ஷூட் இருந்ததுனால, அந்த கிளாஷாக இருந்ததுனால பண்ண முடியல. அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு வந்து சார் இவ்வளோ ஒரு ரிஸ்கியான சப்ஜெக்ட் அது, ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் இருப்பாங்களா, அந்த ஜோனில் இருந்தது. அது இப்படி தான் ஒரு கதையை கொண்டு போனோம். அதை நல்லா யோசிச்சு பாருங்களேன். எந்த த்ரில்லுமே இல்லாமல் எமோஷனலாக அப்படியே நார்மலாக எடுத்துக்கலாம். எடுத்துருந்தா ஒரு 10 பேர் பார்ட்டி நல்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு மேலே ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிளேயில், அந்த மாதிரி ஒரு பிளேயை வச்சு ஒரு கதையை சொல்லும் பொழுது இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் அது நியூ கம்மர்ஸ். இப்போ சுந்தர் சி சார் மாதிரி லெஜெண்ட் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணும் பொழுது அதான் பெரிய அட்வான்டேஜ். அவங்க கூட ஒர்க் பண்ண அவங்க இவ்வளோ நாள், சுந்தர் சி சார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டீச்சர். பேட்டியிலுமே சொல்லியிருக்காரு. நான் சொல்ல போகிறத என்கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்டால் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் அவங்க வேலை அதுலேயே இருக்காங்க தவிர்த்து, ஏதாவது ஒரு ஃப்ரீ டைமில் இந்த ஷாட் ஏன் சார் வச்சிங்க, இந்த ஷாட் ஏன் வைக்கல, இது இப்படி வச்சா பெட்டராக இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சுன்னா, நான் ஏன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் அவர் கூட ஒரு 35 days இருந்தார்ல, இருக்கும் பொழுது சார் அந்த படத்தில் ஏன் சார் அப்படி இருந்தது, இந்த படத்தில் எப்படி சார் இருந்தது, ஏன் சார் உங்கள் படத்தில் எல்லாருமே பழைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எதனால் அதை வைக்கிறீங்க, இப்படி கேட்க அவர் இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேட்டியில் சொன்னது தான். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி, அவர் எனக்கு ஃபஸ்ட் டைம் பதில் சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் ஆக்சுவலாக எனக்கு சம்பளம் சார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சூப்பர் டீலக்ஸ் சார். சூப்பர் டீலக்ஸ் அந்த வெள்ளின் கேரக்டர் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து கெட்டவர்னு தெரியுது, திடீர்னு நல்லவராக மாறிடுவாரோ, அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் தியாகராஜா குமார் சார் வந்து வேற லெவலில் எழுதியிருப்பாரு. அவர் கிட்ட ஒர்க் பண்ணனால கேட்குறேன், லைக் எப்படி சார் யோசிக்கிறாரு, அவரோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுதான் என்னென்னா, நம்ம இஸ் ஒன் மேவரிக்னா அவுட்ஸ்டாண்டிங். நம்ம ஜென்ரலாகவே வந்து லாஜிக்னு ஒரு சர்க்கிள் வைங்களேன், அதோட எட்ஜ் வரைக்கும் போவோம். அவர் என்ன சொல்லுவார், 2 காலையும் வெளியில் வச்சுருங்கய்யா, லாஜிக்கெல்லாம் அப்புறம். நான் வந்து சொல்கிறது லாஜிக்குங்கிறது நீங்கள் அதே வார்த்தை எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சார், ஒரு சேஃப் சர்க்கிளுக்குள்ளேயே நம்ம ப்ளே பண்ணுவோம்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சர்க்கிளுக்கு வெளியில் போங்க, ரொம்ப தூரம் கூட போங்க, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு திரும்பி வந்துக்கலாம், ஆனால் போங்க
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புஷ் பண்ணுவார். அவரையுமே அவர் புஷ் பண்ணிப்பார். அவர் வந்து அதான் நான் சொல்கிறேங்களா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் சேதுவோட பையனை ராஸ்குட்டி அனுப்பி விடுவாங்கள. அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் அங்கேருந்து ஐயா அப்படின்னு வர்றீங்கள, வர்றது வந்து லேகாக இருக்கீங்க. அப்போ பேசிட்டு அங்கேருந்து நடக்கும்பொழுது அங்கே நடந்து இங்கே வந்து ரீச் ஆகிற வரைக்கும் ஐயா தம்பி அப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தம்பி அப்படின்னு வரும்பொழுது அப்போ ஏன் சார் அப்படி பண்ணணும், நான் அது எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அப்போ சொன்னார், இல்லை 4வது டைம் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த மொமெண்ட் போர் அடிக்கும். நீங்கள் அப்படியே வந்து நின்று உட்காந்து அப்புறம் பேச ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. நமக்கு என்னென்னா படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு படம் எடுக்கலாமே அப்படிங்கிற ரைட்டா. அப்போது அவ்வளோ யோசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸில் என்னோட டைட்டில் நேம் வந்து 6வது 7வது கார்டில் ஒரு 2 ஆர்டிஸ்ட்டுக்கு இடையில வரும். யூஸ்வலி அந்த தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அது சஸ்பென்ஸாக வச்சுப்பாங்க, ஆனால் 2வது கார்டுலேயே போட்டுருவாங்க பக்ஸ்ன்னு சொல்லி பெரிய பேராக போட்டுருவாங்க. அப்போ நமக்கே ஒரு சைக்காலஜிக்கலாக தோணும், இவன் ஏதோ ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க ரைட்டா. அந்த அளவுக்கு யோசிச்சு மைன்யூட்டாக யோசிச்சு பண்ணக்கூடிய. ஸோ அதனால தான் அவருக்கு அவ்வளோ டைம் எடுக்குது ஒரு கதை. ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன், அவர் எழுதி அதை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 3-4 வருஷம் ஆகுது. அது எழுதுறதுக்கு ஒரு 4 வருஷம், ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 வருஷம், 7 வருஷம் கழித்து வரப்போகிற ஒரு ப்ராஜெக்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். சார், மணிரத்னம் சாரோட தீவிர ஃபேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. லைக் அவரோட படத்தில் தக் லைஃப்பில் பண்ணுறீங்களா சார்? ஆமாம். எப்படி இருக்குது சார் ஒர்க் பண்ணுறது? நம்ம நினச்சிருப்போம் ட்ரீமில் சார் இவர் கூட ஒர்க் பண்ணோம், இவர் நம்ம ஐடல்ன்ட்டு. அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஷேர் பண்ண நல்லா இருக்கும் சார்.